ஐயோ தொல்காப்பியன் உஷா. ஏதோ மறந்துட்டேனே. சென்னை வரைக்கும் தலை கூட தூக்க முடியாதா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற. சார் என்ன சார் தேடுறீங்க? நான் ஒருத்தரை கூட்டி வந்து உட்கார வச்சேன். சரி, அவர் எங்க உட்கார வச்சேன்னு தெரியல. அவரு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. பின்னாடியா உட்கார வச்சேன்? ஆமா. நான் நடுவுல உட்கார வச்சேன் நினைச்சிட்டேன். தம்பி, என்னையா திரும்பி வந்துட்டேன்? அந்த போட்டோவை பொக்கிஷமா வச்சுக்குங்க. முக்கியமானதெல்லாம் எடுத்திருக்கேன். அலட்சியமா குப்பையில தூக்கி போட்டுறக்கூடாது. யோ போய் தொலையா. இப்ப நீங்க கோவம் தான் படுவீங்க. போட்டோலாம் பாத்தீங்க, உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. சரி போயா. ஓசூர், கிருஷ்ணகிரி, சென்னை. தம்பி டிக்கெட் பத்திரமா இருக்கான்னு கேட்டுச்சு. ஒருவேளை எங்க நான் அவர்கிட்ட கொடுத்துட்டோன்னு பயந்துட்டேன். இருக்கு. சார் டிக்கெட். டிக்கெட்டா? ஐயோ அவன் கொடுக்காம போயிட்டானே. என்னங்க சொல்றீங்க? என்னைய வழி அனுப்ப வந்த ஆளு டிக்கெட்டை கொண்டு போயிட்டான். யோ, உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். என்கிட்ட வேலையை காமிக்கிறியா? ஒன்னு டிக்கெட்டை கூட இல்லைன்னா காசை கூடியா? காசா? ஐயோ பர்ஸ் வேற கொண்டு வரலையே. யோ கீழே இறங்கியா. யோ கொஞ்சம் கேளியா, நான் எப்படியாவது ஊருக்கு போய் சேரணுயா. நீ எதுவும் பேசாத. கீழே இறங்கு. என் கை கால்லாம் உடைஞ்சிருக்கியா? கீழே இறங்கியா. யோ எல்லாம் பாக்குறாங்க. அவங்க பாக்குறது குறைச்சல தெரிஞ்சா நீ டிக்கெட் எடுத்துக்கணும். இறங்கியா. ஐயோ தூக்குறானே. அப்பப்பா வலிக்குது. மெதுவா மெதுவா. முதல்லயே டிக்கெட் வாங்கிருக்கலாம். இதெல்லாம் தேவையா? ஐயோ விட்றியா. யோ விட்றியா. சொல்லதூர் போல இருக்கு. அவரை போட்டு தள்ளி பேசாதன்னு சொல்றல. இறங்கு. பஸ்ல வந்து உட்கார மாட்டியா? தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க. பஸ் கிளம்ப டைம் ஆயிருச்சு. விடு விடு விடு. ஏதோ பாவம் உடம்பு சரியில்லாதவர் அவரை போட்டு இப்படி தள்ளிட்டு வரிய. சார் திரும்புங்க. கிரி மாதிரி இல்ல? கிரியே தாங்க. கிரிதானா? ஏங்க என்னாச்சு? என்ன இதெல்லாம்? ஆக்சிடென்டா? 2 தரமா? தோல்ஸ், இத பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தெரியல. அது எப்படி 2 கையிலயும் ஒரே மாதிரி அடிபடும்? அதானே. எனக்கு என்னமோ இவன் மெட்ராஸ்ல பேசுற மாதிரியே பெங்களூர்ல இவன் கிட்டயாவது வாய் விட்டுருப்பான். அதான் பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லிட்டீங்க. பாத்தீங்களா? கரெக்டா சொல்லிருக்கேன். ஆக்சுவலா மேடம், நீங்க ஏன் அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறீங்க? பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? உங்களுக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன். என்னது எனக்காகவா? உங்களுக்காக உங்க ஹஸ்பண்ட் ஆதி இப்பதான் நீங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களே. ஓவரா பேசிட்டு இருக்க கிரி. எங்க டிக்கெட் இல்லாத ஆள எல்லாம் எதுக்கு பஸ்ல வச்சிட்டு இருக்கீங்க? இறக்குங்க முதல்ல. இருங்க. பாவம் உஷா, இந்த நிலைமையில அவர் எங்க போற பாவம்? என்ன பாவம்? இவனுக்கு எல்லாம் பாவம் பாத்தீங்கன்னா பாவம் நம்மள தான் வந்து ஓட்டும். இறக்கி விடுங்க தோல்ஸ், போட்டும், அடுத்த பஸ்ல வரட்டும். இத பாருங்கம்மா, அவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. நான் அடுத்த பஸ்ல போகணும்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் இருக்கணும். அந்த டிக்கெட்டுக்கு என்கிட்ட காசு இருக்கணும். இந்த பஸ்ஸுக்கு என்கிட்ட காசு இல்லையே. அடுத்த பஸ்ஸுக்கு நான் எங்க போவேன்? தேவையே இல்ல. நீ பெங்களூர்லயே இருந்து தொலை. சென்னை நல்லா இருக்கும். ஐயோ சார், மனசு வச்சு இந்த பஸ்ல எனக்கு எப்படியா டிக்கெட் வாங்கி கொடுத்துருங்க சார். பாவம் உஷா, என்ன அதிகபட்சம் போனா நம்ம ஒரு டிக்கெட்டுக்கு பணம் கொடுக்க போறோம், அவ்வளவுதானே? ஆமா சார், இந்த டப்பா பஸ்க்கு 450 ரூபாய் கேக்குறோம். உனக்கு வாய் ஜாஸ்தி தான். அப்புறம் அவன் உதைக்காம என்ன பண்ணுவான்? தம்பி, நான் ஒரு டிக்கெட் எடுக்கிறேன். எவ்வளவுப்பா? 450 ரூபாய் சார். தோல்ஸ் வேண்டாம் தோல்ஸ். இருக்கட்டும் உஷா, ஏமா ஒரு டிக்கெட் கொஞ்சம் சும்மா இருங்க. லேடிஸ்னா கருணை உள்ளன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட அது சுத்தமா இல்ல. தொல்காப்பியன் இஸ் a gentleman. He is helping me. ஏய் குத்துனேன்னா சென்னைக்கு வரவல்ல. வாயை மூடிட்டு சும்மா இருயா. Thank you தொல்காப்பியன். அந்த டிக்கெட் எங்க வைக்கிறது? இத ஏயா டிக்கெட் தான் எடுத்தாச்சுல, ஒரு நல்ல சீட்டா பார்த்து கொடு. சார் ஒரே ஒரு சீட் தான் இருக்கு. அது அம்மா பக்கத்துல. வேணா நீங்களே கேட்டுக்கங்க. அம்மாவா?
யோ கொஞ்ச நாளா எனக்கு டைம் சரியில்லையா, அதுவும் லேடிஸ் கிட்ட ரொம்ப டைம் சரியில்லை. எனக்கு வேற ஏதாவது சீட்டா கொடு. ஹலோ இருங்க, நான் கேட்குறேன். கொடுத்தா பக்கத்தில் இருங்க, ஓகே? ஆனால் வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும், கையை காலை ஒழுங்கா வச்சுக்கணும். ஓகே சார். அம்மா என்னங்க? கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, உங்க பக்கத்து சீட்ல உட்காரலாமா? பரவாயில்ல, உட்காரட்டும். போங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ. நீ போய் பார்த்துக்கோ. நான் ஊருக்கு போன உடனே உங்க பணத்தை கொடுத்துறேன். பரவாயில்ல போ. ஆமா. உங்களை திருத்தவே முடியாது. எப்படியோ போறான், நமக்கு என்ன வந்தது? பாவங்க, இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுங்களேன், நாளைக்கு வேற ஏதாவது பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டா வம்பா போயிடும். போட்டுங்கிறேன். யூஸ்லெஸ். என்னதான் பிடிக்காத ஆளா இருந்தாலும் இவ்வளவு தூரம் பிரச்சனைல இருக்கும்போது பார்த்துட்டு எப்படி சும்மா போக முடியும்? உங்களை திருத்த முடியாது. Forget it. என்ன தோல்ஸ், வீட்ல யாரையுமே காணோம். தெரியலையே. உள்ள போய் பார்க்கலாமாங்க? அபி, பாவுஷா வாங்க. எப்படி உன்னால சிரிக்க முடியுது அபி? ஒரு மனுஷிக்கு அழுதா முடியும்னு நினைக்கிறியா? சிரிக்கவும் முடியும். இந்த புன்னகை தானே வேணும்னு நினைக்கிற? அது உள்ளத்துல இருந்து வரணும். உள்ளத்தை கொன்ன பிறகு புன்னகை உதட்டுல இருந்தா வரும் உஷா. நாங்க பெங்களூருக்கு போயிருந்தப்போதான் தோல்ஸ் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. ஏன் எனக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம்னு நினைச்ச? நான் அப்படி செஞ்சா உனக்கு பிடிக்காம போலாம், நீ அதை ஏத்துக்கவும் மாட்ட. அதனால்தான் எதுவுமே உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் தோல்ஸ் கிட்ட சொன்னேன். நீ செஞ்சது சரின்னு நினைக்கிறியா? எதை பத்தி சொல்ற? நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னதையா, இல்ல மகேஷ்க்கு சுமதியை கல்யாணம் பண்ணி வச்சதையா? ரெண்டையும் தான் சொல்றேன். இங்க பாரு, நீ என்ன உன் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணல நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எவ்வளவு புலம்பி உன்னை எவ்வளவு திட்டிருப்பேன்னு தோல்ஸ்கிட்டே கேட்டு பாரு. ஆனா அதே சமயத்துல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது, உனக்கு கல்யாணம் நடக்க போது நினைச்சு என் மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அபி. அதுல எல்லாம் கலந்துக்க முடியாம போகுதேன்ற வருத்தம் தான் எனக்கு இருந்தது. ஆனா இங்க நடந்ததெல்லாம் தோல்ஸ் கிட்ட சொன்னப்போ எனக்கு எவ்வளவு கோவம் வந்தது தெரியுமா? இப்ப கூட உன்னை திட்டணும் போலதான் எனக்கு இருக்கு. ஆனா நீ இருக்கிற நிலைமைய பார்த்து என்னால உன்னை திட்ட கூட முடியல. இதா உஷா, இதா நமக்குள்ள இடைவெளி இருந்தாலும் நம்ம நட்பு முறிஞ்சு போலேங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். அபி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைய தூக்கி போட்டுட்டு இப்படி சிரிச்சிட்டு நிக்கிற? கோவப்படாத உஷா. எதிர்பாராத சம்பவத்தை கூட எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் ஏன் நான் துக்கப்படணும்? இல்ல. You know what? You're a masochist. உன்னை நீயே துன்பப்படுத்திக்கிறதுல உனக்கு ஒரு சந்தோஷம். அதான் இப்படி எல்லாம் பண்ற. என்னை பத்தி எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும், உனக்கு இப்படி ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சும்மா எதையாவது சொல்லி மழுப்பாத அபி. இங்க பாரு, ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டா பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பி. மனமேடு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கையை இன்னொரு பொண்ணுக்கு தூக்கி கொடுக்கறேன்னா அது என்ன சாதாரண விஷயமா? அதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாது? சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு பேர் கோவம் வரும். கோவப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா கோவப்பட்டு என்னை விட்டுட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது. விட்டுட்டு போனாங்களா? ஆமா உஷா, எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த வீட்ல என்ன தனியா விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அபி, என்ன சொல்ற அபி?
அபி அபி என்ன நடந்தது? அபி ப்ளீஸ் அழறத நிறுத்திட்டு சொல்லு. ஆனந்தி கிளம்புமா. அம்மா ஏம்மா? ஆனந்தியோட கல்யாணம் நடக்கட்டுமா? அத சொல்றதுக்கு நீ யாரு? எனக்கு அபின்னு ஒரு பொண்ணு இருந்தா இப்ப இல்ல. இனி என்ன அம்மான்னு சொல்லாது. இன்னொரு முறை சொல்லவே சொல்லாது. சொல்லுது கேளுமா. சுமதி ஆசீர்வாதம் பண்ணி. அம்மா அம்மா சுமதி ஆசீர்வாதம். சுமதி எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க உஷா. அபி ப்ளீஸ் அழாத. எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அவங்களுக்காக தானே வாழ்ந்த உஷா. ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. நான் ஏதோ அம்மாவை ஏமாத்திட்டதா நினைக்கிறாங்க. என் மனசு இன்னொரு கல்யாணத்தை ஏத்துக்கல உஷா. நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். என்னோட தேடல், என்னோட தாகம் எல்லாமே இப்ப வேற மாதிரி இருக்கு. அது எல்லாமே நான் துளசி கிட்ட சொல்லியிருக்கேன். அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா வீட்ல யாருமே என்ன புரிஞ்சுக்கல. நீ கூட என்ன புரிஞ்சுக்கல இல்லையா? அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் இல்ல இல்ல அபி, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது அபி. கல்யாணங்கிறது உன்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைச்சுதான் நான் என்னென்னமோ சொல்லிட்டேன். பட் உனக்கு அப்படி தோணலன்னா நோ ப்ராப்ளம் அபி, விட்டுடு, நீ அழாத. அவங்கெல்லாம் உன் மேல இருக்கிற கோவத்தினாலதான் உன்னை இப்படி விட்டுட்டு போயிருக்காங்க. பட் யூ டோன்ட் வரி அபி, எல்லாரும் சீக்கிரமே திரும்பி வந்துருவாங்க. இல்ல உஷா, அவங்க ஏதோ பக்கத்துல தான் போயிருக்காங்க. ஆனா மனசால என்னை விட்டுட்டு ரொம்ப தூரமா போயிட்டாங்க. ஒரு சத்தியமான உண்மை உனக்கு தெரியுமா? நான் அவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உஷா. நான் ராத்திரி வீட்டுக்கு வரும்போது என் கூட யாருமே இல்ல. நான் தனியா இருக்கேன் உஷா. நான் பிறந்து வளர்ந்து இவ்வளவு வருஷமா நான் இப்படி ஒரு தனிமையை சந்திச்சதே இல்ல. ஏன் உஷா யாருமே என்னை பத்தி நினைக்க மாட்டேங்கிறாங்க? நான் அவங்கள பத்தி, அவங்களோட வாழ்க்கையை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கேன் உஷா. நான் அவங்களுக்காக என்னென்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு அவங்களுக்கு முழுசா தெரியாது உஷா. ஆனா அவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அபி இனிமே நான் என்ன பண்ண முடியும்? இனிமே நான் என்ன பண்றது? அபி இனிமே தான் நீங்க வாழணும். இனிமே தான் நீங்க வாழணுங்கிறது நிச்சயமான உண்மை. அபி இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு, அது ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கை. அதை விட்டு முதல்ல வெளியில வாங்க. அப்படி வந்தாதான் நாம இதுவரைக்கும் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம், பல நேரங்கள் அர்த்தம் இல்லாம வாழ்ந்திருக்கோங்கிறது உங்களுக்கு புரியும். எனக்கு புரியல துளசி. புரியும் அபி, இனி எல்லாமே உங்களுக்கு புரியும். நாளைக்கு உங்களை நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அந்த இடத்துக்கு நீங்க வந்த பிறகுதான் இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையோட அளவு, தகுதி என்னங்கிறது உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி இருக்கும். அந்த உலகத்துக்கு நான் உங்களை கூட்டு போறேன். இதுக்கு முன்னாடியே பல நேரங்கள்ல உங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போகணும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் அதுக்கான சூழல், உங்க மனசு எல்லாம் ஒருநிலைப்பட்டு ஒரு கோட்டுக்கு வந்திருக்கு. நீங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு ஒரு தடவை வந்து பார்க்கணும் அபி. அதுக்கப்புறம் உங்க திசை, பயணம் எல்லாமே மாறிடும். அதோட விளைவு இதுவரைக்கும் வீட்டுக்கான அபியா இருந்த நீங்க இனிமே இந்த உலகத்துக்கான அபியா மாற போறீங்க. அன்போட முழு வீச்சு உங்களுக்கு புரியும் அபி. அபி, ஒரே கருவறையிலிருந்து வர்ற பல உயிர்கள் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு பிரிஞ்சு போயிடுது. ஆனா வெவ்வேறு கருவறையிலிருந்து வர்ற உயிர்கள் நட்புங்கிற பெயரால ஒன்னா இணைஞ்சு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான பயணத்தை மேற்கொள்ளுது. இது எப்படி சாத்தியம்? அன்பால மட்டும்தான் சாத்தியம். நீங்க வேணா பாருங்களேன்,
இனி உங்க திசை மாறப்போகுது. நாளை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதல் வரப்போகுது. இது நிச்சயம் அபி. அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உட்காரு, தூங்கு. உன்னோட பிரச்சனைகளை கவலைகளை எல்லாம் கொஞ்ச நேரம் மறந்து மனசை நிம்மதியா ஃப்ரீயா வச்சுக்கோ. உன்னோட உறவுகள் வேணா உன்னை விட்டுட்டு போயிருக்கலாம் அபி, ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே உன்னை தாங்கி பிடிச்சுக்கும். தொல் சொன்ன மாதிரி நம்ம 3 பேரோட கருவறைகள் வேணா வெவ்வேறா இருக்கலாம், ஆனா இப்போ நம்ம நட்புங்கிற ஒரு அறைக்குள்ள இருக்கோம். இந்த அறையோட அளவு இந்த உலகத்தை விட ரொம்ப ரொம்ப பெருசு. தேங்க்ஸ். அபி, நீ ஏதாவது சாப்பிட்டியா? தொல்ஸ், சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்களேன். வாங்கிட்டு வரேன். நல்லா ரெஸ்ட் எடு அபி. நீ படு. அழாத அபி, ப்ளீஸ். ரொம்ப தேங்க்ஸ் உஷா. அழாத அபி, ப்ளீஸ். இல்ல, சரியாயிடும். அழாத அபி, ப்ளீஸ். இல்ல, சரியாயிடும். Don't cry. Please, Abhi.